அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனைவரையும் வேண்டி இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காதல் திருமணம் ஒரு ஜாதகத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, காதல் திருமணம் ஆகுமா ஆகாதா, காதல் வருமா வராதா அப்படின்னு சொல்லி எப்படி ஜாதகத்தில் கண்டறிவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஜாதக கட்டத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்திருந்தாலும் அவர்களுக்கு காதல் ஆகப்பட்டது வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. குருவுக்கு 1, 5, 9 புதன் இருந்தாலும் காதல் திருமணம் காதல் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதே மாதிரி லக்கணப்படி பார்க்கும் பொழுது லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் தொடர்பில் இருக்கும் பொழுது 1, 5, 9 தொடர்பிலோ பார்வையிலோ சேர்க்கையிலோ இருக்கும் பொழுது காதல் திருமணம் ஆவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. தசாபுத்தி நடக்கும் பொழுது காதலானது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காதல் திருமணமானது நடைபெற்றுவிடும். அதே 8, 6 இது மாதிரி தசாபுத்திகள் தொடர்பு கொண்டு இந்த கிரக சேர்க்கைகள் தொடர்பு பெற்றால் காதல் திருமணம் ஆகப்பட்டது நடைபெறும். நடந்து ஒரு பிரச்சனையில் அவமானம் வம்பு வழக்கு மூலியமாக பிரச்சனைகள் ஏற்படும். இதே ஓடி போய் திருமணம் செய்யக்கூடிய கிரக சேர்க்கைகள் பார்க்கும் பொழுது குரு சந்திரன் இணைவு இருந்தால் ஓடி போய் திருமணம் செய்வார்கள். குரு சந்திரன் புதன் சந்திரன் இது மாதிரி ராகு இந்த காம்பினேஷன்கள் இதெல்லாம் இருக்கும் பொழுது வீட்டை விட்டு ஓடி போய்வார்கள். இதனுடன் செவ்வாய் ராகு காம்பினேஷன் செய்யும் பொழுது இவர்கள் வீட்டுக்கு பயப்படாமல் துணிச்சலாக தைரியமாக ஓடக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு 9ஆம் இடம் என்கிற 9ஆம் அதிபதி 8இல் மறைந்தோ சூரியன் 8இல் மறைந்தாலோ அவர்கள் கௌரவம் பங்கம் ஏற்பட்டு அவர்கள் ஓடி போய் திருமணம் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ராசிப்படி நாம் பார்க்கும் பொழுது காதல் ஏற்படக்கூடிய ராசிகள் மிதுன ராசியும் கன்னி ராசியும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நல்ல அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இளமையாக காதல் செய்யக்கூடிய இளமை காதல்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே ரிஷப ராசியும் துலாம் ராசியும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய காதலானது ரொம்ப மென்மையாகவும் வசதி வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய காதல் செய்யக்கூடிய நபர்களாக அவர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அவர்களுக்கும் காதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு ரிஷபராசிக்கு காதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. காதலில் ஒரு பிரச்சனைகளும் ஏற்படும். ஏனென்றால் காலபுருஷனுக்கு பார்க்கும் 7 ரிஷபத்துக்கு 6ஆம் இடம் துலாம் இது சம்மந்தப்பட்டு வருவதால் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மேசராசியை பொறுத்தவரை 5ஆம் இடம் சூரியனாக வர இருப்பதால் தைரியமான காதலாக இருக்கும். யாருக்கும் பயப்படாத துணிச்சலாக இருக்கக்கூடிய காதல் செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள். மேசராசி ஒரு அதிகாரத்தன்மையில் இருக்கக்கூடிய காதலாக இருக்கும். அதே மாதிரி பார்க்கும் பொழுது கடகம் என்று பார்க்கும் பொழுதும் ஒரு அதிகாரத்தன்மையில் இருக்கக்கூடிய காதலாக இருக்கும். 5ஆம் இடம் என்பது செவ்வாயுடைய அதிகத்தில் இருப்பதால் அவர்களுக்கு காதலாக அதிகாரமாக இருக்கக்கூடிய காதலாக இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசியிலும் கன்னி ராசியிலும் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த காம்பினேஷன்களும் கன்னியிலும் சுக்கிரன் புதன் சந்திரன் இந்த காம்பினேஷன்கள் இருந்தாலும் அவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாறாகவும் ஒரே கட்டத்தில் இணைந்திருந்தாலும் அவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த கிரகம் ஏதாவது தொடர்புகளில் அந்த சுக்கிரன் புதன் காம்பினேஷன் காதல் திருமணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பொதுவாக பார்க்கும் பொழுது லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்று தசாபதியும் நடந்தால் அவர்களுக்கு உறுதியாக காதல் திருமணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த மேசராசிக்காரர்கள் செய்யக்கூடிய காதல் தைரியமான காதலாகவும் துணிச்சலாகவும் காதலில் வெற்றி பெற்று விடுவார்கள். ரிஷபராசிக்கும் காலபுருஷன் 6ஆம் இடமாக வருவதால் அதிலும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு காதல் வெற்றி பெறுவார்கள். மிதுன ராசியும் காதலில் நல்ல ஒரு மாற்றங்களும் ஒரு படித்த அறிவாளியாக இருக்கக்கூடிய புத்திசாலித்தன்மையில் இருக்கக்கூடிய காதலாகவும் அவங்களுக்கு மிதுன ராசிக்கு வரக்கூடிய காதலாகப்பட்டது வெளியூர் தூரமாக இருந்து வரக்கூடிய காதலாக இருந்தால் நல்லதாக இருக்கும். இல்லையென்றால் விரயங்களும் நிறைய செலவினங்களும் ஏற்படக்கூடிய காதலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய காதல் தெய்வீக காதலாகவும் நல்ல பக்தியாக இருக்கக்கூடிய காதலன் காதலி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இது பொதுவான ஒரு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தோம். இந்த பதிவை பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.